ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நல்லபடியாக சாமியெல்லாம் மலைக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. ஸோ மலைக்கு போயிட்டு வந்ததையுமே பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சபரிமலையிலேருந்து கொண்டு வர அந்த அரிசி, அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி அந்த கிளம்புறப்ப கொடுக்குற அரிசியெல்லாம் ஒன்றா போட்டு பொங்க வைக்கணும். இது பார்த்திங்கன்னா தம்பியும் எங்கள் வீட்டில் அவரும் வந்து முதலே ஒரு டைம் மலைக்கு போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இவரும் மலைக்கு போயிட்டு வந்தனால அரிசி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது. இருந்தாலும் பொங்கல் வச்சிடலான்னு வச்சுட்டோம். சாமி பார்த்திங்கன்னா நைட் 2 மணிக்கு வந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் அடுத்த நாள் காலையில் தான் வந்து பொங்கல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி பொங்கல் வச்சோம். பொங்கல் உண்மையிலேயும் நல்லபடியாக விழுந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவோட பொங்கல் விழுந்துச்சு. சாமி நல்லபடியாக வந்து விரதத்தை முடிக்கணும் அப்படிங்கிறனால வந்து மாலையெல்லாம் வந்து விநாயகர் கோயிலில் போயிட்டு நாங்கள் கழட்டிட்டு வந்தாங்க. கழட்டிட்டு வந்து வீட்டில் வந்து பொங்கல் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம இருமுடி பையில் கொண்டு போன அந்த காணிக்கையெல்லாம் இருக்கும். அந்த காணிக்கை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து குலதெய்வ கோயிலில் கொண்டு போய் செலுத்தணும். ஸோ அதனால் நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு பொங்கல்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இப்போ போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து போய் சாமி கும்பிட்டு அங்கே வந்து இருமுடி கொண்டு வந்து காணிக்கை செலுத்திட்டு வரணும். இந்த வருஷம் உண்மையிலேயும் ரொம்ப நிறைவாக எல்லாமே சந்தோஷமுரியமாக நடந்துச்சு. அது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. 2 சாமியுமே நல்லபடியாக விரதம் இருந்து சாமியெல்லாம் நல்லபடியாக விரதம் விட்டுட்டாங்க. இப்போ தம்பி பார்த்திங்கன்னா நாக்பூரில் காலையிலேயே அவங்க மாலை கழட்டிட்டாங்க. ஸ்கூலுக்கு போகிறதுனால காலையிலேயே மாலை கழட்டிட்டு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து காலையிலேயே பொங்கல்லாம் வச்சுட்டு கோயிலுக்கு வரையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1:30 மணி 1:30 ஆயிடுச்சு. அப்போ தான் வந்தோம். நாங்கள் கூட நினச்சிட்டே வந்தோம், கோவில் நடகி சாத்தியிருப்பாங்களோ, நம்ம இந்த டைமில் வர்றோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நட சாத்தியிருந்தது. உள்ளே கோவிலில் உள்ள பூட்டவெல்லாம் இல்லை. ஐயரும் உள்ளேயே இருந்தார். அதனால் ரொம்ப மனநிறைவோட சாமியெல்லாம் கும்பிட்றதுக்கெல்லாம் போய் சுற்றியெல்லாம் நல்லா சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அவர் பார்த்திங்கன்னா மாலை கழட்டின வரைக்கும் கழட்டினோடனே அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எல்லாத்துக்குமே மாலை கழட்டினோடனே உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த வருஷம்தான் இவருக்கு இந்த மாதிரி மாலை கழட்டினோடனே ரொம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கோயிலுக்கே கிளம்ப முடியலை, படுத்துட்டாரு. சரி, இருந்தாலும் கையோடு அந்த வந்து விரதத்தை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால வாங்க போயிட்டு வந்துடலாம், போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். இப்போவுமே சாயங்காலம் ஈவினிங் வந்து அத்தை வீட்டில் பொங்கல், அதுக்கும் போகணும். நல்லபடியாக கோயிலுக்கு போய் விரதமெல்லாம் முடிச்சது. தேங்க்யூ. உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.